இங்கிருந்து வார்னிங் கொடுத்தோம்னா அலறணும். புரியுதா? நம்மெல்லாம் அந்த மாதிரி செத்து போகணும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருந்த நம்மள சாவு கூட தேடி வந்து என்ன எத்தனை மாதிரி சாவு என்னை தேடி வந்திருக்கோம். அவர் நினைத்தது தடைப்படாது. இவன் கேரம்பட ஆடினா ஆனாலும் பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் தடைப்படலை. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அங்கங்க எல்லாம் எத்தனோ டென்ட் பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், மனப்பாடமா இப்ப கூட இருக்கு. எங்க போனேன், அவர் நினைத்தது தடைப்படாது. ஒரு நாள் வந்துச்சுங்க, அவருடைய வல்லமை என்னை சந்தித்தது, அவருடைய அன்பு சந்தித்தது, அவருடைய வார்த்தையின் வல்லமை இதயத்தில் ஊடுருவி பாய்ந்தது. அந்த அப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இப்போது பரலோகத்தின் தேவன் என்னை வேறு பிரித்தார், ஊழியத்திற்காகவே வேறு பிரித்து இதே இடத்துல சபையை ஆரம்பிச்சு ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்தார். அவர் நினைத்தது தடைப்படாது, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எத்தனை பாவங்கள், எத்தனை தடைகள், எத்தனை மனுஷர்கள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை விபத்து வந்தாலும், எத்தனை மனுஷங்க குறுக்கிடுதல் வாழ்க்கையில காணப்பட்டாலும், தடை மேலே தடைகள் கடந்து வந்தாலும், ஒரு மனுஷனும் ஒரு பிசாசும் ஒரு மந்திரமும் ஒரு பில்லி சூனியமும் ஒரு சத்துருவின் மக்களும் தேவாதி தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை தடை செய்ய முடியாது. உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய சித்தம் வைத்தா, உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா, உன்னை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, உனக்கு இந்த இடத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, உனக்கு ஒரு வாழ்வை, உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஒரு பிசாசின் மக்களும் ஒரு சத்துருவின் கிரியைகளும் எந்த சொந்த பந்தங்களும் தடை செய்ய முடியாது. ஒரு முறை கூட சொல்றேன், என் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் தேவன் பார்த்துக் கொள்வார். என் தேவன் ஆசீர்வதிக்க சித்த வைத்திருக்கும் போது எத்தனை மனுஷர்கள் கூட்டம் கூட்டமாக எழும்பி வந்தாலும், எத்தனை விதமான தந்திரமான உபாய தந்திரங்களை வைத்து தடை செய்ய எண்ணினாலும், தேவாதி தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை ஒரு மனுஷனால தடை செய்யவே முடியாது. காரணம், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் சகல வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாள் தடைப்படுவதில்லை, தடைப்படுவதில்லை, தடைப்படுவதில்லை.